சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு ஆராய்ச்சி நூல் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஜப்பான் நாட்டில் நடந்த ஒரு ஆராய்ச்சி. மிகப்பெரிய ஒரு மருத்துவர் எமோட்டோன்னு அவருக்கு பேரு. என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்னா, நம்முடைய எண்ணங்கள் வெளி உலக பொருட்களை பாதிக்குதான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஒரு 10 டம்ளர்ல ஒரே மாதிரியான தண்ணீரை எடுத்து, ஒரே மாதிரியான ரசாயன குணமுடைய நீர், ஒரே வாட்டரை எடுத்து 10 டம்ளர்ல நிரப்பி 10 தனித்தனி ரூம்ல வச்சு ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி, ஒரு ரூமுக்கு முதல்ல போய் ஒரு டம்ளர் முன்னாடி நல்ல எண்ணங்களாக வெளியிடுவார், நல்ல வார்த்தைகளாக சொல்வார். அன்பு, அமைதி, ஆனந்தம், ஒரு 10 நிமிஷம். 2வது ரூமுக்கு போய் கெட்ட எண்ணங்களாக சொல்வார். போர், துக்கம், வேதனை, வெறுப்பு, கோபம், இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குவார். 3வது அறைக்கு போய் புத்த மத நூல்கள், புத்தருடைய தியான முறைகளை பற்றிய எண்ணங்களை உருவாக்கி அந்த புத்தருடைய வாசகங்களை படிப்பார். 4வது அறைக்கு போய் பைபிள் மாதிரியான கிறிஸ்தவ மத நூல்களை படிக்கிறார். இந்த மாதிரி 10 டம்ளர் நீர் முன்னும் 10 வேறு வேறு விதமான எண்ண அலைகளை உருவாக்கினார். தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் செய்தார். பிறகு அந்த தண்ணீரை மைக்ரோஸ்கோப் மூலமா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சார். தண்ணீரை உரைய செய்து மைக்ரோஸ்கோப் மூலமா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஒரே மாதிரியான நீர், ஒரே மாதிரியான தட்பவெப்பநிலை, எல்லாமே ஒரே மாதிரியானது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஒரு அறையில் ஏற்பட்ட எண்ண அலைகள் மட்டும்தான் வித்தியாசம். அவருடைய ஆராய்ச்சி மெசேஜஸ் ஃப்ரம் வாட்டர் ஒரு அருமையான புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். நம்மால் நம்ப முடியாத ஒரு உண்மை. எந்த டம்ளரின் முன்பாக புத்தருடைய தியான சூத்திரங்களை படித்தாலோ புத்த மத ஆலயத்தின் வடிவம் அந்த நீரிலே வந்து இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, ஒரு தரமா இருந்தா ஏதோ இடையச்சா நடந்துட்டு விட்டுருங்க சாமி அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 300 முறைகள் இந்த ஆராய்ச்சியை செய்து மீண்டும் 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 நம்முடைய உள்ளுலகத்திலே ஏற்படும் எண்ணம் வெளியே இருக்கின்ற பொருட்களை பாதிக்கின்றது, அந்த நீரை பாதிக்கின்றது என்பதை அறிவியல் பூர்வமாக அவர் நிரூபித்திருக்கின்றார். 300 ஆராய்ச்சிக்கு பிறகு ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆராய்ச்சியை செலவு செய்துவிட்டது. கடைசியா அவர் சொல்றது என்னன்னா, நம்முடைய உள்ளுலகத்திலே ஏற்படுகின்ற எண்ணங்கள் நேரடியாக வெளியுலகத்தில் இருக்கும் தண்ணீர் மற்றும் பஞ்சபூத சக்திகளை பாதிக்கின்றதுன்னு சொல்றாரு. இதுல இருந்து நம்ம 3 விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். 1, நமக்குள்ள ஏற்படுற எண்ணம் வெளியில இருக்கிற தண்ணியை பாதிக்குதுன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கிற தண்ணியான ரத்தத்தை பாதிக்காதா? முதல் விஷயம். வெளியில இருக்கிற தண்ணியே பாதிக்குதுன்னா உள்ளுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கிற ரத்தத்தை, அந்த தண்ணியை பாதிக்காதா? பாதிச்சே தீரும். நம்முடைய எண்ணங்கள் நேரடியாக நம்முடைய உடல் நலத்தை தாக்குகின்றது. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கடவுள் காப்பாற்றுறாரா இல்லையான்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிரார்த்தனையே உங்களை காப்பாற்றும். பிரார்த்தனை செய்கிற மன நிலையே உங்களை காப்பாற்றும். ஏன்னா அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே ஏற்படுற நல்ல எண்ண ஓட்டங்களே உங்களோட ரத்த ஓட்டத்தை பாதிக்கின்றது. உங்களோட ரத்த ஓட்டத்தை தூய்மை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள் ஏற்படும் எண்ணங்கள் வெளியில் இருக்கும் நீரை மட்டுமல்லாமல் உங்களுக்குள் இருக்கும் நீரையும் பாதிக்கின்றது. முதல் விஷயம் நாம் புரிஞ்சுக்க வேண்டும். 2வது விஷயம், உங்களுக்குள் ஏற்படும் எண்ணங்கள், அதாவது ஒரே ஒருத்தர் ஏற்படுத்தின கெட்ட எண்ணம் 1 டம்ளர் தண்ணிய கருப்பு ஆவி மாதிரி மாற்றி நெகட்டிவா மாற்றிச்சுன்னா நாம் எல்லோரும் இத்தனை பேர் ஏற்படுத்தும் தீய எண்ணங்கள் ஏன் சுனாமியை உருவாக்காது? இத்தனை பேர் ஏற்படுத்தும் தீய எண்ணங்கள்
ஒருத்தர் கேட்டாரு, உங்களை மாதிரி ஞானிகள்லாம் என்ன சாமி பண்றீங்க, இந்த சுனாமி மாதிரி இயற்கை சீற்றத்தால் தடுத்து நிறுத்தக்கூடாதா? அழகான கேள்வி. பொறுப்பு மத்தவங்க மேல போடுறதுக்கான அழகான வழி. பொறுப்பு மத்தவங்க மேல போடுறதுக்கான அழகான வழி. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க, மத்தவங்க எல்லாம் கேட்கிறனா நாம என்ன பண்றோம்னு திரும்பி பார்க்கறதே இல்லை. இதே சேலத்துல ஒரு கல்லூரியில பேசும்பொழுது ஒரு இளைஞன் ரொம்ப வேகமா இருந்துச்சு. சாமி ராமகிருஷ்ணரை விவேகானந்தர் கேட்டார், நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை கேட்டார். அதே மாதிரி நான் உங்களை கேட்கற, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? சாமி மெதுவா திரும்பி சொன்னோம், அப்பா ராமகிருஷ்ணன் நான் பார்த்திருக்கிறேன்னு சொன்ன உடனே விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் விட்டு ராமகிருஷ்ணன் பின்னாடியே போனார்கள் பார்க்கறதுக்காக. நான் சொல்றேன், நான் பார்த்துருக்கேன் மட்டும் சொல்ல, உனக்கு காட்டுறேன்னு சொன்ன வாப்பா அப்படின்னு சொன்ன ஓடி போயிட்டார் வேலைக்கு. நம்ம எல்லாம் முன்னாடி இருக்கவங்களோட தகுதியை பார்க்கறது, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற பொறுப்பெடுக்கிறது இல்லை. நமக்குள்ள என்ன பொறுப்பெடுக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், நீங்கெல்லாம் பண்ணக்கூடாதான், நீங்கெல்லாம் பண்ணக்கூடாதான்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுனாமி அப்படிங்கிறது நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய தீய எண்ண அலைகளின் தொகுப்பு. அதுதான் இந்த மாதிரியான மிகப்பெரிய பேரழிவுகளா வருது. வெகு சில ஞானிகள் மட்டும் உருவாக்க நல்ல எண்ணங்கள், நல்ல சக்தியோட தொகுப்பு பத்தல. அதனாலதான் நாங்கள் செய்கின்ற செயலுக்கு நீங்களும் தோள் கொடுக்க வாருங்கள் என்று உங்களை அழைத்திருக்கும் அழைப்பு தான் இந்த சபையாகும். 4 பேர் உருவாக்கும் சக்தி போதாது, 400 பேர் உருவாக்க வேண்டும். 100 கூடி இழுத்தால் மட்டும்தான் பேர் நகர முடியும். நாம் அனைவரும் இந்த இனிமையான, அமைதியான, சாந்தமான நல்ல எண்ண அலைகளை உருவாக்க வேண்டும். அது நம் உடலுக்குள்ளும் இந்த பிரபஞ்ச சக்திக்குள்ளும் இனிமையை பரப்ப வேண்டும் என்பதற்காக உங்கள் அனைவருக்கும் அளிக்கப்பட்டிருக்கும் அழைப்பு தான் இந்த சப்தயாகம். ஏழை பணக்காரர் வித்தியாசம் இல்லாமல், ஜாதிமத பேதம் இல்லாமல், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், வயது வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் அனைவரும் நாளை மறுநாள் நடக்கும் சடங்குகளில் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளப் போகின்றீர்கள். ஒவ்வொருவரும் மந்திரங்களை உச்சரிக்கப் போகின்றீர்கள். யாரோ ஒருத்தர் சாப்பிட்ட நமக்கு பசி தீர முடியாது. யாரோ ஒருத்தர் பூஜை பண்ணா நமக்குள்ள நல்லது நடத்த முடியாது. நாம் ஒவ்வொருவரும் செய்யும் செயல் மட்டும்தான் நமக்குள் சக்தியை உருவாக்க முடியும். அதனால ஜாதி மத இன வேதமின்றி, படித்தவர் பாமரரின் வேதம் இல்லாமல் மிக தெளிவாக சம்ஸ்கிருத மந்திரங்கள் மட்டுமல்லாமல் மந்திரங்களுக்கு தமிழ் விளக்கத்துடன் இந்த 2 நாட்களும் 7 ஹோமங்களும் நடத்தப்படும். நீங்கள் அனைவரும் மந்திரங்களை புரிந்து கொண்டு முறையாக அவைகளை சொல்வது மட்டுமல்லாமல் உங்கள் அனைவருக்கும் யாகத்திலே சமர்ப்பிக்கப்படும் ஹோம திரவியங்கள் உங்கள் கைகளில் அனைவரும் பார்வையாளர்களுக்கும் வழங்கப்படும். இங்கு கலந்து கொள்ளும் நண்பர்களுக்கு மட்டுமல்லாமல் பார்வையாளர்களுக்கும் அளிக்கப்படும். அவர்களும் இந்த 7 நாட்களும், இந்த 7 சக்கரங்களுக்குரிய தியானங்கள், இந்த 2 நாட்களும் 7 சக்கரங்களுக்குரிய தியானங்களில் கலந்து கொள்வீர்கள். ஒரு 2-3 கேள்வி நம்ம அன்பர்கள் எல்லோருக்கும் மனசுல வந்த கேள்வி சாமிகிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. சாமி, தியானம் பண்ணா போதாதா, யாகம் எல்லாம் தேவையா? நல்லா தெரிஞ்சுங்க, உடலாலே செய்வது வழிபாடு, எண்ணத்தாலே செய்வது ஜபம், மனதாலே செய்வது தியானம். உயர்ந்த வகையான மனதாலே செய்கின்ற தியானத்தை செய்கின்ற அளவுக்கு பக்குவப்பட்டு விட்டால் இந்த உடலாலும் எண்ணத்தாலும் செய்ய வேண்டிய வழிபாடுகள் தேவையில்லை. ஆனா நம்ம எத்தனை பேர் அந்த பக்குவம் அடைஞ்சிருக்கிறோம்? வீதி வீதியா தியானம், யோகம், பிராணாயாமம் சொல்ற நடக்கிற இடத்துல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிற கும்பலை தான் பார்க்கணும். நீங்க பல பேர் தியானத்தை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
எடுத்தவுடன் தியானத்தில் நுழைவது அந்த அளவுக்கு சுலபமான விஷயம் இல்லை. தியானம் செய்கின்றேன் அப்படிங்கிற பெயரால் இந்த கர்மங்களை, இந்த அடிப்படை செயல்களை விட்டு கடைசியில் தியானத்தையும் பண்றதில்லை. அந்த மாதிரியான நிலைக்கு போகாமல் எல்லா படிகளையும் முறையாக பயின்று முறையாக செய்வது. உடலாலே செய்கின்ற சில விஷயங்களை செய்யும் பொழுதுதான் தூக்கம் இல்லாமல் உணர்வோடு ஆழ்ந்த அந்த தியானத்திலே நம்மால் ஈடுபட முடியும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த உடலாலே செய்கின்ற யாகம், யஞம் போன்ற விஷயங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு சில வரட்டு வேதாந்த கருத்துக்களை படித்துவிட்டு இந்த யாகம் ரொம்ப கீழ்நிலை, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் உபயோகமாகாது அப்படின்னு அதை ஒதுக்குகின்ற இந்த மனித மனம் 2-3 பேப்பரை சாப்பிட்டு இந்த கழுத ஒரு விதமான சத்தம் போட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி 2-3 அறியாத சில கருத்துக்களை படித்ததற்கு நமது வேதகால ரிஷிகளின் வாழ்க்கை முறையை குறை சொல்வது வேற ஒன்றும் இல்லை. ஆழ்ந்து பார்த்தீர்களானால், நமக்குள் பார்த்தீர்களானால், நம்முடைய தியானத்தினுடைய தன்மையை பார்த்தீர்களானால், இது போன்ற சிறு சிறு உடலால் செய்யப்படும் செயல்களை செய்யும் பொழுது தியானத்தன்மையின் ஆழம் அதிகரிப்பதை நீங்களே உணர்வீர்கள். வெறும் தியானத்துல நேரடியா உட்காரும் பொழுது உடனடியாக மனம் அடங்க முடியாது, அடங்கவும் அடங்காது. இது போன்ற முதல் நிலை செயல்களை செய்து அதன் மூலமாக தியானத்தில் ஈடுபடும் பொழுது மனம் ஆழ்ந்த தியான நிலையை அடைகின்றது. இன்னொரு விஷயம் சாமி சொல்லிட்டு இருக்கோம், ஒருத்தருடைய எண்ண அலை 1 டம்ளர் தண்ணியை பாதிக்குதுன்னா அது ஒருத்தருடைய எண்ணம் உள்ளுலகத்திலே ஓடுகின்ற எண்ண அலை வெளியில் இருக்கிற நீரை பாதிக்கும் பொழுது ஏன் வெளியில் இருக்கிற அக்னியை பாதிக்காது? நம்முடைய எண்ண அலைகள் அக்னியையும் பாதிக்கும். ஆழ்ந்த இனிமையான நல்ல எண்ண அலைகளை உருவாக்கும் பொழுது நமக்கு முன்னால் உருவாக்கப்படும் அக்னியும் ஒரு ஆனந்தமான சக்தியை வெளிப்படுத்தும் அக்னியாக மாறும். இன்னொரு விஷயம், ஒரே ஒரு மனிதர் 15 நிமிஷம் உருவாக்கின எண்ண அலைகளை 1 டம்ளர் தண்ணியோட குணத்தை மாற்றி இருக்கு. நாம இத்தனை 1000 பேர் 2 நாள் உட்கார்ந்து உருவாக்குற நல்ல எண்ண அலைகள் எத்துணை இனிமையான இந்த ஊரை மட்டுமல்லாமல், இந்த மாநிலத்தை மட்டுமல்லாமல் நாட்டையே மாற்றும் சக்தி வாழ்கிறது. இப்ப சாமி ஒரு வார்த்தையை சொன்னோம், இந்த ஊரை மட்டுமல்லாமல் மாநிலத்தை மட்டுமல்லாமல் நாட்டையே மாற்றும், நாட்டுக்கே நல்ல செய்யும் அப்படின்னு. தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள், அது சாதாரணமான ஒரு உற்சாகத்தினால் சொன்ன வார்த்தை அல்ல. மகரிஷி வேத ஆராய்ச்சி நிறுவனம்னு மகரிஷி வேதிக் யூனிவர்சிட்டின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன், அமெரிக்காவில் அயோவா மாநிலத்திலே, அயோவா என்கிற இடத்திலே இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 400 பேர் எண்ணிக்கை கொண்ட ஒரு குழு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்முடைய வேதகால சடங்குகளாகிய தியானத்தையும் இந்த போன்ற யாகயங்களையும் நடத்தி அந்த சிட்டியை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி குழு என்ன நினைக்கிறாங்கன்னா, இது போன்ற தெய்வீக சடங்குகள் நிகழ்கின்ற இடத்திலே ஏற்படுகிற எண்ண அலை அந்த ஊருடைய கிரைம் ரேட், குற்ற விகிதாச்சாரத்தை குறைந்ததுன்னு அவங்க ஒரு தியரியை நம்புறார்கள். அந்த தியரியை ப்ரூவ் பண்றதா இந்த ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த தியரியை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்த ஆராய்ச்சி செய்தார்கள். நாம் உண்மையிலேயே எந்த அளவுக்கு நம்ப முடியாது என்பதை நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நம்ப முடிந்ததோ முடியாததோ, நம்ம நம்பினாலும் நம்பாவிட்டால் உண்மை சொல்லியாகப்பட வேண்டும். இந்த ஆராய்ச்சி பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்க மகரிஷி வேதிக் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற வெப்சைட்ல பார்க்க முடியும். அவர்களுடைய ஆராய்ச்சி, அவர்கள் செய்த ஆராய்ச்சி, அவர்களுடைய ஆராய்ச்சி முடிவின்படி 30 நாள்கள் 400 பேர் ஒரு ஊர் மத்தியில் வாஷிங்டன் டிசியில பண்ணியிருக்காங்க. வாஷிங்டன் அமெரிக்க நாட்டின் தலைநகரத்துல பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி. 1 மாசம் அந்த ஊர் மத்தியில உட்கார்ந்து 400 பேர் தியானம் பண்ணியிருக்காங்க. 1 மாதத்திலே அந்த ஊருக்குள்ளே நடக்கின்ற அந்த குற்றங்கள்
போலீஸ் ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் ஆகிற அந்த குற்றங்களின் எண்ணிக்கை 70% குறைந்திருப்பதை அறியப்பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். இந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே அமெரிக்கன் கவர்மெண்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்களே பணம் கொடுத்து இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து நடத்துறதுக்கான பண உதவி கொடுத்து 32 நகரங்களில், அமெரிக்காவில் மட்டும் 32 நகரங்களில் இந்த ஆராய்ச்சியை செய்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டு எடுத்து 30 நாள் 32 நகரங்களிலே வேற வேற குரூப் அனுப்பி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். 32 நகரங்களிலும் 68 82% வரை குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதை நிரூபித்திருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கீங்க. நம்ம நாட்டில் வேணா இந்த எல்லாத்தையும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பக்தி வந்து இதெல்லாம் மடிக்க ஆரம்பிச்சிருவோம். வெளிநாடுகள்ல நகத்தை கூட சுரண்டி பார்த்துருவாங்க. உங்களுக்கு தெரியாது, நகத்தை கூட சுரண்டி ஒரிஜினலா ஒட்டி வச்சிருக்கான்னு பார்த்துருவாரு. ஒரிஜினலா ஒட்டி வச்சிருக்கான்னு பார்த்துருவாரு. எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க வந்து ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாது. ஆதாரம் இல்லாம நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாலே உள்ள வச்சிருவாங்க. ஆதாரம் இல்லாம ஸ்டேட்மெண்டே கொடுக்க முடியாது. அந்த நாட்டிலே நடந்து நிரூபிக்கப்பட்டிருக்கும் ஆராய்ச்சியினுடைய முடிவு. இதுக்கு அடுத்து இந்த சக்சஸ் ஆனதான் 42 நாடுகளிலே அவர் நடத்தியிருக்காங்க. 42 நாடுகளுடைய தலைநகரத்திலே இதே ஆராய்ச்சி நடத்தி இருக்கிறார்கள். அதே வெப்சைட் நீங்க பார்க்கலாம், மகர்ஷி வேதிக் யூனிவர்சிட்டி அப்படின்னு அதே வெப்சைட்டை நீங்க பார்க்கலாம். 42 நாட்டினுடைய தலைநகரத்திலே நடத்தி இருக்கிறார்கள். 42 நாட்டின் தலைநகரத்திலும் இந்த கிரைம் ரேட், குற்ற விகித எண்ணிக்கை மிக பெருமளவில் 68% மேல் 82%க்குள் அந்த ரேஷியோல. சில நாட்டோட தலைநகரத்துல 69, சில நாட்டில் 70, சில நாட்டில் 81, சில நாட்டில் 75, இந்த மாதிரி. ஆனா 68க்கு மேல 82%க்குள்ள அந்த குற்றங்களின் எண்ணிக்கை கீழே விழுந்திருப்பதை மிக தெளிவாக அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள். இதுக்கு மேல நமக்கு எந்த தனிப்பட்ட ஒரு விதமான நிறுவனமும் தேவையில்லை. நமது இந்திய நாட்டு ராணுவம் ஃபண்ட் பண்ணி, நமது இந்திய நாட்டு ராணுவம் சப்போர்ட் பண்ணி நமது நாட்டில் 8 நகரங்களில் அதே ஆராய்ச்சி, போபால், நாக்பூர் போன்ற நாடுகளில் போன்ற நகரங்களில் அதே ஆராய்ச்சி மகர்ஷி அதே நிறுவனம் செய்திருக்கின்றது. அந்த ஆராய்ச்சி முடிவுகளை நீங்கள் இதே வெப்சைட்டில் பார்க்க முடியும். அதுவும் 70%க்கு மேலாக குற்ற எண்ணிக்கை குறைந்திருப்பதை நிரூபித்திருக்கின்றது. இந்த ஆராய்ச்சி எல்லாத்தையும் தெளிவா பார்க்கும்போது நாம் ஒரு மிக தெளிவான விஷயத்தை சொல்ல முடியும். இப்ப நான் கொடுக்க போற ஸ்டேட்மெண்ட், நான் சொல்ல போற செய்தி சவாலோ பெருமிதமோ அகங்காரமோ அல்ல, நடக்க போகும் உண்மை. இதை நாம் நிச்சயமாக இன்னும் ஒரு மாதத்திற்குள் நிரூபிப்போம். இந்த சப்தயாகத்தின் மூலமாக இந்த பகுதி முழுவதும் குற்ற எண்ணிக்கை இந்த மாதம் குறைந்தே தீரும். இத்துணை ஆயிரம் மக்கள் முன்னிலையில், இத்துணை காவல்துறையினர் முன்னிலையில் மிக தெளிவாக பொது மேடையில் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு நான் இதை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்திருப்பேன் என்பதை யோசித்து பாருங்கள். உண்மையில சாமி பொதுவாக பப்ளிக் மேடையில் இவ்வளவு தெளிவா இந்த மாதிரியான எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இதை கொடுத்தா நமக்கு பொறுப்பு இருக்கு. இப்போ ஒரு மாசத்துக்கு அப்புறம் நான் சேலத்துக்கு வராம போயிட போறதில்லை, ஆசிரமம் பண்ண போறேன், இங்கே வர போறேன், உங்களை எல்லாரையும் பார்க்க போறேன். இந்த காவல்துறையில நான் பார்க்க போறேன். நாளைக்கு நாம் அனைவரும் ஒருவர் பார்த்துக் கொள்ள போகின்றோம். இது தெரிந்தும் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறோம் அப்படின்னா இந்த பல ஆராய்ச்சிகள் இதை நிரூபித்திருப்பதனால சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரிந்து நடப்பவை, சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நடப்பவை. பகலிலே நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போவதனால் நட்சத்திரம் இல்லை என்று சொல்பவன் எந்த அளவுக்கு முட்டாளோ, அதே போல நேரடியாக நம்முடைய மனதினால் ஆராய்ச்சி செய்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை இல்லவே இல்லை என்று நமது நேரடியாக நமது தாழ்ந்த சிறிய புத்தியினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை இல்லவே இல்லை என்று சொல்பவன் முட்டாள்.
பகல்ல கண்ணுக்கு தெரியுறதுனால நட்சத்திரம் இல்லைன்னு சொல்றவன் எந்த அளவுக்கு முட்டாளும் தெரியும். அதே போல நம்முடைய சாதாரண தர்க்க அறிவு, நம்ம சாதாரண தர்க்க அறிவு, நம்ம சாதாரண பகுத்து அறிவு, தர்க்க அறிவு, இந்த தர்க்க அறிவுனால என்ன முழுசா புரிஞ்சிட முடியும்? என்ன முழுசா புரிஞ்சிட முடியும்? இந்த தர்க்க அறிவுக்கு புரியவில்லை என்பதற்காக மிகப்பெரிய விஞ்ஞான கூற்றுகளை இல்லை என்று மறுப்பவர்கள் முட்டாள்கள். நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும், நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நம்மை தாண்டி இந்த நாம் உருவாக்கும் எண்ண அலைகளின் பாதிப்பு நமது உடலுக்குள்ளும் நமது சுற்றுப்புறத்திற்குள்ளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதுல சந்தேகமே இல்லை, அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு ஆராய்ச்சி அல்ல, 2 ஆராய்ச்சி அல்ல, நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சிகள் மிக தெளிவாக நிரூபிக்கின்றது. நமக்குள் ஏற்படும் எண்ண அலைகள் நமது உடம்பையும் நம்மை சுற்றி இருக்கும் சூழலையும் பாதித்தே இருக்கிறது. ஒண்ணுமில்ல, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து கடன் கொடுத்து திருப்பி கேட்கிறவர், நீங்க கடனை கொடுக்க மாட்டேங்கிறவர், அவரை நினைச்சு பாருங்க, உடம்புக்குள்ள பிபி ஏறி போடும் இல்லையா? யாருக்கிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாரோ, இல்லை யாரு நீங்க பணம் கொடுத்து திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாரோ, அவர் 5 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. அவர் அப்படியே மனசுல நினைச்சு அவரோட நடந்த உங்களுடைய சம்பாஷணைகள் இதெல்லாம் நீங்க தியானம் கூட பண்ணலாம். கண்ண மூடி உட்கார்ந்து அவர் தான் மேல இருக்காரு, அவர் உள்ள இருக்காரு. அவர் 5 நிமிஷம் நினைச்சா போதும், உடனே உங்களுக்கு அந்த பிபிஆர் பார்க்கலாம், உடம்புக்குள்ள ஒரு அன்ஈசினஸை பார்க்கலாம். எண்ணங்கள் நேரடியாக உடலுடைய உடலுடைய வெப்பத்தையும் உடலுடைய வேதியியல் கெமிஸ்ட்ரியும் உடனே மாற்றுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரே ஆராய்ச்சியை ஒரே சூழலில் ஒரே உபகரணங்களை வைத்து வேறு வேறு விஞ்ஞானிகள் செய்தால் முடிவுகள் வேறு வேறு விதமாக இருக்கிறது என்று அறிவியல் விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறார்கள். அப்படின்னா காரணம் என்னன்னா, செய்பவருடைய மனநிலை செய்கின்ற செயலை பாதிக்கிறது நிரூபிக்கிறார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது முன்னோர்கள் சொல்றார்கள், சமைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கின்ற எண்ணம் சமைக்கப்படும் ஒரு உணவிலே பாய்கின்றது. அவங்க சொல்றாங்க, சமைக்கும் பொழுது நீங்க மசாலா, பெருங்காயம், வெங்காயத்தை மட்டும் போடல, நீங்க நினைக்கிற எண்ணங்களையும் சேர்த்து சமைக்கிறீர்கள் சொல்றாரு. ஒண்ணுமில்ல, வீட்டம்மாவோட சமைக்கிற வீட்டுல யார் சமைக்கிறாங்க அவங்களோட தினமும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்கன்னா 1 மாசத்துக்கு அல்சர் வரும். அவங்களோட சண்டை போட்டுட்டு அவங்க துக்கத்தோடு சமைக்கிற உணவை சாப்பிட்டு பாருங்க, 1 மாசத்துல வேலை போகும். என்ன ட்ரை பண்ணி பாருங்க. உண்மை. ஆශ්‍රய தோஷம்னு ராமானுஜர் சொல்றாரு. எந்த எண்ணத்தோடு பொருட்கள் தொடப்படுகிறதோ அந்த எண்ணம் அந்த பொருளுக்குள் பாய்கின்றதுன்னு சொல்றாரு. ராமானுஜர் சொன்னா நம்ப மாட்டோம், கஷ்டம். ஆனா எமோட்டோ சயின்டிஸ்ட் சொன்னா ஓ அப்படித்தான் போல, அப்படித்தான் போல நம்புவோம். இன்றைய காலகட்டத்தில் நமது எண்ணங்கள் வெளியுலக பொருட்களை பாதிக்கிறது என்பதை நீங்கள் நம்ப தேவையில்லை, அறிவியல் நிரூபித்திருக்கிறது. ஒரு காலத்துலதான் நம்முடைய ஆன்மீக கருத்துக்களால் நம்பிக்கையா இருந்தது. இப்ப நம்பவே தேவையில்லை, நம்பவே தேவையில்லை. அத்தனை மிக தெளிவாக விஞ்ஞானபூர்வமாக அறிவியலாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ரீசெண்டா இன்னொரு அருமையான ஒரு ரிசர்ச், சயின்டிபிக் அமெரிக்கன் மைண்ட் ஒரு மேகசின், அமெரிக்காவுடைய விஞ்ஞானம் பற்றிய பத்திரிகை, அவங்க சொல்றாங்க, நம்முடைய இசிஜி மாதிரி மரங்களுடைய உணர்வு துடிப்புகளை அளக்கக்கூடிய ஒரு மிஷின், நம்முடைய இசிஜி மாதிரி அவங்களுடைய மரங்களுடைய உணர்வு துடிப்புகளை அளக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு தோப்புக்குள்ள இருக்கிற 100 மரங்களுக்கு அந்த கருவியை பொருத்தி அதனுடைய இசிஜியை எடுத்துக்கிட்டாங்க. அந்த தோட்ட காவலாளிய ஒரு குறிப்பிட்ட மரத்தை வெட்டணும் அப்படிங்கிற நினைவோட தோட்டத்துக்குள்ள நுழைய சொல்றாரு. அந்த மரத்தை நோக்கி கூட அவர் போகல, அந்த எண்ணத்தோட கோடலியோட அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த மரத்தோட இசிஜி மட்டும் கொடூரமான முறையை துடிப்பதை நிரூபித்திருக்கிறார்கள். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 27 முறை செய்திருக்கிறார்கள். சயின்டிபிக் அமெரிக்கன் மைண்ட்.com வெப்சைட் பாருங்க. ஒரு 3 இஷ்யூக்கு முன்னாடி வந்த ரிசர்ச் ரிப்போர்ட் ஆர்டிகல்
3 மாதங்களுக்கு முன்பு மார்ச் மாத அளவே வந்த ஆர்டிகல் ரிப்போர்ட் பயன்படுத்தினா புரட்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவாக நிரூபிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 100 மரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட மரத்தை மட்டும் இவர் மனசுல நினைச்சிட்டு கோடரியோட வராரு. அவர் அந்த தோப்புல நுழைஞ்ச உடனே அந்த மரத்தோட கிராஃப் மட்டும் கொடூரமான வேகத்திலே வேகமாக துடிக்க துவங்குகிறது. மறுநாள் அதே கோடரி அதே மரம் வெற்றவர், ஆனா எந்த எண்ணம் இல்லாம சும்மா ரிலாக்ஸா வர சொல்றாரு. எந்த மரத்தோட கிராஃப் துடிக்கல, சும்மா இருக்கு. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 27 முறை ஆராய்ச்சி செய்த பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், மரங்களுக்கு நம்முடைய எண்ணங்கள் நேரடியாக உணரும் சக்தியை, நம்முடைய எண்ணங்கள் நேரடியாக இயற்கையும் பாதிக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலமாக விஞ்ஞானிகள் மீண்டும் 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 நம்முடைய மனதின் சக்தி, மைண்ட் ஓவர் த மேட்டர்னு சொல்றார்கள். நம்முடைய மனத்தின் ஆற்றல் எவ்வாறு நம் உடலையும் நம்மை சுற்றியுள்ள நபர்களையும் நமது சமுதாயத்தையும் இதையெல்லாம் தாண்டி மொத்தமாக பிரபஞ்சத்தையும் பாதிக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி நாம எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உருவாக்குகின்ற எதிர்மறை எண்ணங்கள் ஒண்ணும் இல்லை. வீட்டுல மாமியாரோட சட்டை போடுறீங்க இல்லையா, அதெல்லாம் கூட எதிர்மறை எண்ணம் தான். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, சாமி நாடு முழுக்க தீவிரவாதமா இருக்கே, இது எப்படி சாமி நிறுத்துறது? நல்லா தெரிஞ்சுங்க, நாடு முழுக்க தீவிரவாதத்தை ஏதோ புரட்சி பண்ணி நிறுத்தலாம்னு நினைக்காதீங்க. முதல்ல செய்ய வேண்டியது வீட்டு தீவிரவாதத்தை நிறுத்தணும். வீட்டு தீவிரவாதத்தினால் நீங்கள் உருவாக்கும் கெட்ட எண்ணங்களின் தொகுப்புதான் நாட்டு தீவிரவாதம் நடப்பதற்கான அடித்தளமாக இருக்கின்றது. வீட்டுக்குள்ள இந்த வீட்டு தீவிரவாதம், டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்றீங்களா, அதுல நீங்க உருவாக்குற தீய எண்ண தொகுப்புகள், இந்த எண்ண தொகுப்புகள் தான் மொத்தமா சேர்ந்து நாட்டு தீவிரவாதத்திற்கான அடித்தளமா மாறுது. இன்னொன்னு, நம்ம எல்லாமே நம்மளால டைரக்டா செய்ய முடியாததும் அதை பத்தி பேசுறது ஒரு பெரிய ஆனந்தம். அதனாலதான் பாத்தீங்கன்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் டீ கடையில உட்கார்ந்துட்டு கவர்மெண்ட் ஆபீசர்களை விமர்சிக்கிறது, அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறது, சினிமா நடிகர்களை விமர்சிக்கிறது, சாமியார்களை விமர்சிக்கிறது, கையில கிடைக்கிறவங்களா விமர்சிக்கிறது. அவங்க ஒழுங்கா பண்ணல, இவங்க ஒழுங்கா பண்ணல, இவர் ஒழுங்கா வேலை செய்யல, அவங்க ஒழுங்கா வேலை செய்யல, இவங்க ரோட போடல, அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்றானே. இது அத்தனையும் கதை பேசி முடிச்சுட்டு கடைசியில் இவருக்கு டீ கூட கொடுத்து காசு இருக்காரு. இவர் வாழ்க்கையில ஏதோ ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டாரு. இவர் ஒழுங்கா பண்ணாதனால யார் யாரெல்லாம் ஒழுங்கா பண்ண அது பட்டியல் போடுறதே நேரத்தை மட்டும் செலவு பண்ணிட்டு இருப்பாரு. நாமளும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரும்பாலான நேரத்தில் அவங்க இதை செய்யல, இவங்க அதை செய்யல, அவங்க சரியா செய்யல, இவங்க இது சரியா செய்யல, அதனாலதான் இந்த தீவிரவாதம், அதனாலதான் இந்த பிரச்சனை, அதனாலதான் நாடு கெட்டு போச்சு அப்படின்னு எல்லாரையும் குற்றம் சொல்கிறோமே தவிர நாம் என்ன செய்தோம் திரும்பி பார்ப்போம். மற்றவர்களை குறை சொல்றதால எதுவுமே நடக்காது. மற்றவர்களை குறை சொல்றதுதான் நாமும் ஒரு 1000கணக்கான வருஷமா வாழ்ந்து ஏதாவது நடந்திருக்கா? ஒண்ணும் நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. உலகம் மொத்தத்தை மாற்றுறது முடியாது, நம்மை மாற்றிக்கொள்வது மட்டும்தான் முடியும். தனி மனித எழுச்சி மட்டும்தான் சமுதாய தீர்வாக இருக்க முடியும். எங்க ஒருத்தர் கேட்டாரு, சாமி நீங்க சொல்றீங்க மொத்த சமுதாயத்தில் நல்ல எண்ணங்களை உருவாக்கி சமுதாயத்துக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்றீங்க, கெட்ட எண்ணங்களோட தொகுப்பும் நீங்க செய்யற வேலையும் பார்த்தா கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி நீங்க செய்யற வேலை சாமி. அது கெட்ட எண்ணங்களுக்கு தொகுப்பு கடல் மாதிரி இருக்கு, நீங்க செய்யற இந்த நல்ல எண்ணங்கள் தொகுப்பு கிரியேட் பண்ற வேலை பெருங்காயம் மாதிரி இருக்கு. இது எங்க சாமி கடலை மாத்த போகுது? சாமி சொன்ன பதில், பெருங்காயம் கரைக்கிறதுனால கடல் பெருங்காயம் தான் கரைக்கிறோம். ஒரு ஊரா ஒரு 1000 பேர் 2000 பேருமா சேர்ந்து பண்றோம். நாம செய்யற வேலை பெருங்காயம் கரைக்கிற வேலை தான். இந்த பெருங்காயம் கரைக்கிறதால கடல் மணக்குமா மணக்காதன்றது கவலை இல்லை, என்னுடைய கை மணக்குது, அதுக்காக இந்த பெருங்காயத்தை கரைப்பதனால் கடல் என்று மணக்கும் என்று நாங்கள் கவலைப்படவில்லை, கரைக்கின்ற எங்கள் கை மணக்கின்றது, அதுக்காக கரைக்கிறோம். நாங்க உருவாக்குறது நல்ல சக்தி, இந்த பாசிட்டிவான எண்ண அலைகள், வைப்ரேஷன்ஸ்
உலகம் முழுசையும் என்னைக்கு மாற்றி முடிக்கும் எங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. உலகம் முழுசையும் என்னைக்கு மாற்றுதோ அதை மாத்திட்டோம். நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம 4 பேரையாவது மாத்திக்க முடியுமான்ற முயற்சி தான், அவ்வளவுதான். நம்மை சுற்றி இருக்கும் ஒரு 4-5 பேரையாவது நம்ம மாற்ற முடிந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி என்கின்ற ஒரு எளிமையான நோக்கோடு தான் இந்த சப்தயாகத்திற்கான அழைப்பை உங்கள் அனைவருக்கும் விடுத்திருக்கின்றோம். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்வாரு, வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு அவருடைய சீடர்கள் கேட்கும் போது சொல்றாரு, ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாய. தனி மனிதனின் ஞானத்திற்காகவும், நம்முடைய ஆன்ம ஞானத்திற்காகவும், நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்காகவும், உலக நன்மைக்காகவும் சொல்றாரு. நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்காகவும் உலக நன்மைக்காகவும் ஆன செயல்களை செய்வதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியம்னு சொல்றாரு. நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்காகவும் உலக நன்மைக்காகவுமான செயல்களை செய்வதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியம்னு சொல்றாரு. அவர் 2 வார்த்தையில சொன்னதை நாம் ஒரே செயலை செய்ய போறோம். நம்முடைய ஆன்ம வளர்ச்சி, உலக நன்மை அப்படிங்கிற 2மே சப்தயாகம் என்கின்ற ஒரு செயலில் நடந்துவிடும். அவர் 2 வார்த்தையில என்ன சொன்னாரோ அந்த லட்சியத்தை நாம் ஒரு செயலிலே நிறைவேற்றுகின்றோம். அவர் 2 வார்த்தை யூஸ் பண்ண, நாம ஒரே வார்த்தையா சொல்லணும்னா சப்தயாகம் வார்த்தையை சொல்லிக்கலாம். இது தனி மனித வளர்ச்சிக்கும் உலகத்திற்கான நலத்தையும் செய்கின்ற இனிமையான யாகம். நம்முடைய உடம்புக்குள் 7 சக்கரங்கள் இருக்கின்றது. திரும்பவும் இப்ப நான் சொல்கின்ற வார்த்தை வெறும் நம்பிக்கையான வார்த்தை அல்ல. எக்ஸ்ரே மாதிரியே இப்ப கெர்லியன் போட்டோகிராஃபின்னு ரஷ்யாவில் ரொம்ப பாப்புலரா இருக்க போட்டோகிராஃபி, யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸ்ரே மாதிரியே, எப்படி எக்ஸ்ரே உங்களுடைய எலும்பு உடைஞ்சிருந்தா, எலும்புக்குள்ள ஏதாவது பிரச்சனை தான் எக்ஸ்ரே போட்டோ, எக்ஸ்ரே படம் பிடிச்சா காட்டி கொடுத்துருவேன். அதே மாதிரி கிர்லியன் போட்டோகிராஃபின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய உடலை சுற்றி இருக்கும் ஒளியை காட்டி படம் பிடிக்கும். உங்கள் உடலில் இருந்து வெளிப்படுகிற அந்த மென்மையான ஒளித்துகளை படம் பிடிக்கிற அந்த கிர்லியன் போட்டோகிராஃபி. அந்த கிர்லியன் போட்டோகிராஃபிங்கிற படத்தின் மூலமாக நமது உடலுக்குள் இருக்கும் 7 சக்கரங்களை படம் பிடித்து விஞ்ஞானிகள் அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். இன்னைக்கு விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்கிற அந்த 7 சக்கரங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பதஞ்சலியால் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. 5000 வருஷத்துக்கு ரொம்ப அழகாக விளக்கிறார். இன்னைக்கு விஞ்ஞானிகள் படம் பிடிச்சு காமிக்கிறார்கள். அன்னைக்கு மிக தெளிவாக அவர் விளக்கிவிட்டார் பதஞ்சலி. அந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க, கிர்லியன் போட்டோகிராஃபி மூலமா சக்கரங்களை படம் பிடிக்கிற விஞ்ஞானிகள் சொல்றார்கள், ஒரு மனிதன் ஆனந்தமான இனிமையான உணர்வில் இருக்கும் போது அந்த சக்கரம் கார் வீல் சைஸுக்கு அந்த படத்துல விழுது. போட்டோகிராஃபி கார் வீல் அளவுக்கு. அவன் துக்கத்தை அழுகி மனோ உளைச்சல் இருக்கும்போது ஒரு கோட் பட்டன் சைஸ் தான் விழுது. உங்களுடைய மனம் ஆனந்தமாகவும் நல்ல எண்ணத்தோடு இனிமையாகவும் இருந்தா கார் வீல் சைஸ்ல அந்த போட்டோகிராஃப்ல விழுது அந்த சக்கரம். அதே மனிதர் துக்கத்துல டிப்ரெஷன்ல இருந்தாருன்னா அதே சக்கரம் கோட் பட்டன் சைஸ் அந்த போட்டோல விழுது. உங்களுடைய எண்ணங்கள் நேரடியாக அந்த சக்கரங்களை விரிக்கவும் சுருக்கவும் செய்கிறது. சக்கரங்கள் விரிந்து இனிமையாக இயங்கினால் உங்கள் உடல், மன, ஆன்ம எண்ணங்கள், இயக்கங்கள் இனிமையாக இருக்கும். அது சுருக்குமானால் உங்களுடைய உடல், மன இயக்கங்கள் துக்கத்திற்கும் வேதனைக்கும் வியாதிக்கும் உள்ளாகும். அந்த சக்கரங்கள் இருக்கும் இடங்களில் தான் நாளங்களா சுரவிகள் இருப்பதை இவர் நம்முடைய அறிவியலும் சொல்கின்றது. நாளங்களா சுரவிகள் சொல்ற நம்ம ஹார்மோன்ஸ், அதுக்கு அருகாமையில் தான் சக்கரங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த ஹார்மோன்ஸ் நாளங்களா சுரவிகளை இயக்கும் சக்தி தான் சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்களுக்கும் உரிய 7 தேவதைகள். மூலாதாரத்திற்கு கணபதி, சுவாதிஷ்டானத்திற்கு முருகன், மணிப்பூரகத்திற்கு சூரியன் என்று, அநாதகத்திற்கு விஷ்ணு, விசுத்திக்கு சக்தி, ஆக்னிக்கு ஈஸ்வரன், சரஸ்ராரத்திற்கு குருசக்தி. இந்த 7 சக்கரத்துக்கு உரிய 7 தேவதைகளுக்கும் உரிய முறையான மந்திர ஒலிகள் மூலமாக அந்த சக்கரங்களை சக்தி ஊட்டி, அந்த சக்கரங்கள் மீது தியானம் செய்வதன் மூலமாக அந்த சக்கரங்களை மீண்டும் இயக்க செய்து, இவைகளெல்லாம் செய்வதோடு மட்டுமில்லாமல் முறையான ஹோமத்தையும்
யாகத்தையும் செய்வதன் மூலமாக அந்த சக்தியை நம் உடலுக்குள் மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சத்திற்குள்ளும் பாய்ச்சி நமது ஆன்ம வளர்ச்சிக்காகவும் உலகத்தின் நன்மைக்காகவும் ஆன்ம மோட்சத்திற்காகவும் ஜெகத் இதம் எனப்படும் உலக நன்மைக்காகவும் நாம் அடுத்த 2 நாட்களும் செய்ய போகும் செயல்தான் இந்த சப்தயாகம். அதற்கான செயல்தான் சப்தயாகம். ஒவ்வொரு தெய்வங்களும் 7 சக்கரங்கள் இருக்கிற ஒவ்வொரு தெய்வங்களுமே ஒவ்வொரு சக்தியினுடைய வடிவங்கள், ஒரு தத்துவத்துடைய வடிவங்கள். மூலாதார சக்கரத்திலே கணபதின்னு சொல்றோம். கணபதினா அவருடைய வடிவத்தை பாருங்க. ஒரு கையில அங்குசமும் இன்னொரு கையில பாசமும் பிடிச்சிருப்பாரு. அங்குசம் அப்படிங்கிறது ஒரு யானையே அடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. பாசம் அப்படிங்கிறது மன எண்ணங்களை கட்டுப்படுத்துவது. அதாவது நீங்க உங்களுடைய மனசுல இருக்கிற எண்ணங்களை கட்டுப்படுத்தும் அங்குசத்தை கையில எடுத்தீர்களா, அங்குசத்தை கையில் எடுத்து யானையை கட்டுப்படுத்துற மாதிரி சரியான மந்திரத்தை கையில வச்சு உங்க மனசை கட்டுப்படுத்துனீங்கன்னா நீங்கள் கணபதியாக மாறிவிடுகிறீர்கள். இந்த அங்குசத்தையும் பாசத்தையும், அதாவது மனசை கட்டுப்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையே இனிக்கும்ன்றதால எடுக்கையில கொள்கிட்ட வச்சிருக்காரு. வாழ்க்கையே இனிக்கும் காமிக்கிறதுக்காக தான் கொள்கிட்ட வச்சிருக்காரு. அடுத்தது கணபதியை மட்டும் வினைகளை தீர்க்கும், தடைகளை நீக்கும் கடவுள் நாம சொல்றோம். அது ஏன் தெரியுமா? இந்த கையில தந்தம் வச்சிருப்பாரு, வலது கையில தந்தம் வச்சிருப்பாரு. அது தந்தம் ஏன் வச்சிருக்காருன்னு கதை தெரிஞ்சுக்கணும். மகாபாரதம் எழுதிட்டே இருக்காரு. வியாசர் சொல்றாரு மகாபாரதத்தை, கணபதி எழுதிட்டே இருக்காரு. எழுதும் பொழுது திடீர்னு எழுதுற பேனா உடஞ்சு போகுது. நாமளா தான் என்ன பண்ணிருப்போம், ஐயா எழுதுங்க பேனா எடுத்துட்டு வர்றேன், இல்லைன்னா சரி நீ பாட்டு சொல்லிட்டு நான் எடுத்து வந்து அப்புறம் எழுதுறேன், நீ இதெல்லாம் போனா போகட்டும். கணபதி அதை பண்ணல, உடனே முடிவெடுக்கிறாரு. ஸ்பான்டேனியஸா முடிவெடுக்கிறாரு. தந்தத்தை உடச்சு எழுதுறது. இரண்டாவது, எடுத்த முடிவுக்காக தன்னுடைய தந்தத்தையே தியாகம் பண்றதுக்கும் தயாராக உடனே உடச்சு எழுதுகிறார். உடனடியாக முடிவெடுத்தல், அந்த முடிவுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கல், 2 குணத்தை காமிக்கிறதுக்காகத்தான் கையில தந்தத்தை வச்சிருக்காரு. 2 குணம் எல்லா காரியத்தையும் சரியா போகும். இந்த 2 குணத்தையும் நமக்கு வரவழைப்பதற்காகத்தான் கையிலே தந்தத்தை பிடித்து காட்டுகின்றார் கணபதி. இந்த கணபதியினுடைய வடிவம் தத்துவத்தின் வெளிப்பாடு. கணபதி மாதிரி உடனடியா முடிவெடுக்கிற திறனும், அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்கின்ற தைரியமும் இருந்தால் எந்த காரியத்தடையும் வாழ்க்கையில் இருக்காது. எந்த காரியத்தடையும் வாழ்க்கையில் இருக்காது. இப்ப கணபதியை வழிபடுதல் தான் என்ன அர்த்தம்னா, வழிபாட்டுக்கு தமிழ்ல 2 அர்த்தம் உண்டு. வழிபடுதல், பூஜை பண்றது. அவர் வழிபடுதல், அவர் காட்டிய வழிபடுதல். கணபதி வழிபாடுனா கணபதியை பூஜை பண்ற வழிபாடு ஒண்ணு. அவர் காட்டிய வழியில் நாம் பட்டு, அவர் காட்டிய வழியில் நாம் பட்டு அவர் வழிபடுதல், அவரை வழிபடுதல், அவர் வழிபடுதல். இந்த 2ம் சேர்ந்ததுதான் வழிபாடுங்கிற தமிழ் வார்த்தை. கணபதி வழிபாடுனா வெறும் பூவை போட்டு தண்ணியை ஊற்றி தேங்காயை வச்சு சுற்றி வந்துடுறதில்ல. அதை மட்டும் செஞ்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம்ல பாஸ் ஆகிற வரைக்கும் தேங்காய் உடைக்கிறது, ஃபெயில் ஆனா பிள்ளையார் உடைக்கிறது. நமக்கெல்லாம் அவ்வளவுதான் பக்தி. ஏன்னா தத்துவம் புரியாததுனால. இப்போ நீங்கள் நாளை பூஜையாகிய வழிபாட்டை மட்டும் செய்ய போறதில்ல, ஞானமாகிய வழிபடுதலையும் செய்ய போகிறீர்கள். ஞானத்தையும் பற்றி அது கணபதி அப்படிங்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டு ஏன் தந்தத்தை வச்சிருக்காரு புரிஞ்சுட்டோம்னா, ஏன் தந்தத்தை வச்சிருக்காரு? முடிவெடுக்கும் திறன், முடிவு எடுத்தவுடன் எதையும் தியாகம் செய்யும் தைரியம், அதெல்லாம் தந்தத்தால காமிக்கிறார். நாமும் அதை 2ஐயும் செய்ய ஆரம்பிச்சோம்னா கணபதி வழிபாடு செய்கிறோம்னு அர்த்தம். கணபதி வழிபாடு செய்யணும்னா அந்த மூலையில் இருக்கிற பிள்ளையார் கோயில் 3 தடவை சுத்தி வந்து கீழே வந்து கூடுறது மட்டும் இல்ல, அவர் காட்டுகின்ற வழியும் படுதல். நாம் செய்ய போகின்ற சப்தயாகம் வெறும் பூஜையான வழிபாடாக இல்லாமல் ஞான தத்துவமாக அவர் வழிபடுதலாகவும் இருக்கும். இந்த சப்தயாகம் இந்த 7 தெய்வங்களை பற்றி புரிந்து கொண்டு
அவர்கள் காட்டும் தத்துவங்கள், அவர்கள் காட்டும் தத்துவ விளக்கங்களை உணர்ந்து கொண்டு அந்த தத்துவங்களை புரிந்து கொண்டு பூஜையாகிய வழிபாடு, ஞானமாகிய வழிபடுதல் என்கின்ற இரண்டையும் செய்கின்ற நிகழ்ச்சியாக இருக்கும். இதன் மூலமாக இந்த இடத்தில் அந்த சக்தியை வழிபாடும், சக்தியையும் ஞானத்தையும் மந்திரங்களை உருவாக்குவோம் என்றென்றும் அவர்கள் வழிபடும் அந்த ஞான கருத்துக்களை நம் மனதிற்குள் கொண்டு செல்வோம். இந்த இடத்துல மட்டும் செய்யறது வழிபாடு, பூஜையான வழிபாடு. உங்கள் வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டியது ஞானமாகிய வழிபடுதல். இந்த இரண்டையும் 7 தெய்வங்களுக்கு உரிய வழிபாட்டையும் வழிபடுதலையும் நாம் இந்த 2 நாட்களிலும் தெரிந்து கொண்டு அந்தந்த தெய்வங்களுக்குரிய முறையான தத்துவ விளக்கங்களை புரிந்து கொண்டு ஆத்ம மோட்சம் என்கின்ற நமது நன்மைக்காகவும் ஜெகத்ஹிதம் என்கின்ற உலக நன்மைக்காகவும் செய்கின்ற செயல்தான் இந்த சப்தயாகம். ஒரே ஒரு முக்கியமான கருத்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு 1-2 விஷயம் புரியாம இருக்கின்றதுக்காக நம்முடைய அதையெல்லாம் இந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் உருவாக்கிய நமது முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. ஒரு அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வருடத்துக்கு முன்பு நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி ஒருத்தரை பார்த்து உரையாட சந்திப்பு சான்ஸ் கிடைச்சு. இந்த லேசர்னு சொல்ற கதிர்வீச்சை பற்றி கண்டுபிடித்த விஞ்ஞானி சான்ஜோஸேங்கிற அமெரிக்க நாட்டில், அமெரிக்காவோட சான்ஜோஸை பார்த்து அவர் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அந்த விஞ்ஞானி உரையாடும் போது நான் கேட்டுட்டு இருந்தேன். லேசரை கண்டுபிடிச்சு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, நோபல் பரிசு பெற்றவர். ஐயா, நீங்க கடவுளை பத்தி, வாழ்க்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னார் உடனே, சாமி ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்ல முடியும். நம்ம அவர் கடவுள் இருக்காரா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா நம்ம அறிவை வச்சு, நம்ம சாதாரண மூளையை வச்சு, நம்முடைய விஞ்ஞானத்தை வச்சு அவர் இல்லைன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார். இல்லைன்னு உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. நம்மள மீறின ஒரு சக்தி இருக்கின்றத மட்டும் நாம நிச்சயமா ஒத்துக்கிட்டாங்க. வேற வழியே இல்லை. மிக தெளிவா ரொம்ப பொறுமை எளிமையோட சொன்னார். அதாவது நிறைவுடன் கழும்பாதுன்னு முழுமையா படித்தவர்கள் உண்மையை உண்டவரை ஒத்துக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வளவு விஞ்ஞானிகள் கூட நம்மை தாண்டிய ஒரு சக்தி இருப்பதை, நம்மை தாண்டிய ஒரு சக்தியை இவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால சாமி இப்பவும் சொல்றதுதான், யார் யாருக்கெல்லாம் வேண்டுமோ நதி எப்பவும் ஓடிட்டு இருக்கும், வேண்டுறவங்களா இறங்கி குடிச்சுக்கலாம். இந்த சப்தயாகம் இனிமையாக நடந்தே போகின்றது. தானும் பலனடைந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றும் உயரிய நோக்கமுடைய எல்லோரும் சேரவாரும் ஜெகத்தியே என்று உங்கள் அனைவரையும் சப்தயாகத்திற்கு அழைத்து முடிக்கின்றோம். நன்றி.